சிவகங்கை கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்தவரை பல்லடத்தில் கொலை செய்த அக்னி பிரதர்ஸ் கும்பலை சேர்ந்த மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தனர். தலையை முழுவதுமாக சிதைத்து கொடூரமாக அரங்கேறிய கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிவகங்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டக்கல்லூரி மாணவர் கொலைக்கு பழிக்கு பழியாக தீர்த்து கட்டியிருப்பது தெரியவந்தது. அக்னி பிரதர்ஸ் என்ற பெயரில் வலைதளத்தில் குழுவை ஏற்படுத்தி இன்ஸ்டாவில் பதிவு போட்டு கொலைகளை அரங்கேற்றி வருவதும் வெளிச்சத்துக்கு வந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைதானார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த அவரை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் கொலை வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி ஆகிய 3 அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரையும் அவர்கள் தேடி வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த வினோத் கண்ணன் ஆந்திராவில் பதுங்கி இருந்துவிட்டு பல்லடத்தில் உள்ள நண்பர்களை பார்க்க வந்தார். அதுகுறித்து அக்னி பிரதர்ஸ் கும்பலுக்கு தெரிய வந்ததை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்தி சென்ற வினோத் கண்ணனை தலையை சிதைத்து கொலை செய்தனர். இதில் 5 பேர் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது. வினோத் கண்ணன் மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது உடன் வெட்டுக்காயமடைந்தவர். அக்னிராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற போதிலும் அக்னிராஜ் கொலைக்கு இவரும் காரணம் என்று கருதி அக்னி பிரதர்ஸ் குழுவினர் அவரை கொன்றிருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. கொலையாளிகளை பிடிக்க பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராயர்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த நிதிஷ்குமார், காளீஸ்வரன், பிரபுதேவா, சாமிநாதன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் பல்லடம் நால் ரோடு அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது கொலை வழக்கில் தேடப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த அஜய் தேவன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பது உறுதியானது. மேலும் அக்னிராஜின் தந்தை தங்கமணி என்பவர் இக்கொலை வழக்கில் தொடர்புள்ளதாக கூறி பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரையும் கைது செய்த போலீசார் 3 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்லடம் கொலை வழக்கில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டு விட்டாலும் அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த மேலும் சிலர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பிடிபட்டால் மட்டுமே பழிக்கு பழி கொலைகளை தடுக்க முடியும் என்று போலீசார் கருதுகிறார்கள். இதனிடையே அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி, இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என்ற 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். அவர்களின் உயிருக்கு அக்னிராஜ் கும்பலால் ஆபத்து ஏற்படலாம் என்பதால் அவர்களை போலீசார் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.